fourth sum எப்படி solve பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். If a is equal to 5, 6, b is equal to 4, 5, 6, c is equal to 5, 6, 7. ஸோ இப்போ என்ன ப்ரூவ் பண்ணணும்னா a cross aயும் is equal to b cross b intersection c cross c அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் is equal to ரைட் ஹேண்ட் சைட் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு a cross a ஃபைண்ட் எடுத்துக்கிறோம். ஸோ அப்போது ஏயோட வேல்யூ என்னது 5, 6. ஸோ 5, 6 இன்ட்டு 5, 6 அப்படின்னு வரும். ஸோ அப்போது இப்போ என்ன பண்ணணும்னா கம்பைன் பண்ணி எழுதணும். ஸோ அப்போ 5, 5, 5, 6, 6, 5 அண்ட் 6, 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கணும் இந்த எல்ஹெச்எஸ் வேல்யூவை. ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு பி கிராஸ் பி எழுதுகிறோம். அப்போது பியோட வேல்யூ என்ன 4, 5, 6. அடுத்தது அகெயின் 4, 5, 6. ஸோ அதே ஆஸ் யூஷுவல் என்ன வருமோ அதே தான். ஸோ 4, 4, 4, 5, 4, 6. நெக்ஸ்ட் வேல்யூ 5, 4, 5, 5, 5, 6. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு 6 வச்சு எழுதுகிறோம். 6, 4, 6, 5, அடுத்து 6, 6. ஸோ இதுதான் பி கிராஸ் பியோட வேல்யூவாக இருக்கும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கணும். அதாவது இன்டர்செக்ஷன் அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி எழுதணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சி கிராஸ் சி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ சி கிராஸ் சி இது வந்து ஆர்ஹெச்எஸ். ஓகே. ஸோ அதனால் சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு 5, 6, 7, 5, 6, 7. ஸோ இப்போ என்ன பண்ணோம் இதில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவாக கம்பைன் பண்ணி எழுதுகிறோம். ஸோ 5, 5, 5, 6 அண்ட் 5, 7. நெக்ஸ்ட்டு 6, 5, 6, 6, 6, 7. நெக்ஸ்ட்டு 7, 5, 7, 6. ஸோ 7, 7. ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணணும் பி கிராஸ் இது வந்து சி கிராஸ் சி, பி கிராஸ் பிக்கும் சி கிராஸ் சிக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்டர்செக்ஷன் எடுக்கணும். ஸோ அப்போ பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு பி கிராஸ் பி ஆல்ரெடி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த வேல்யூ எழுதிக்கிறோம். 4, 4, 4, 5, 4, 6, 5, 4, 5, 5, 5, 6, 6, 4, 6, 5 and 6, 6. இன்டர்செக்ஷன். அடுத்தது சி கிராஸ் சி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க வேல்யூ எல்லாத்தையும் எழுதிக்கலாம். ஸோ அதுக்கான வேல்யூஸ் வந்து 5, 5, 5, 6, 5, 7, 6, 5, 6, 6 and 6, 7. நெக்ஸ்ட்டு 7, 5, 7, 6 and 7, 7. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் இன்டர்செக்ஷன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டுத்துக்கும் எதெல்லாம் காமனாக இருக்கோ அந்த வேல்யூஸ்லாம் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ அப்போது ரெண்டுத்துலேயும் செக் பண்ணுறப்போ எதெல்லாம் காமனாக இருக்குது 5, 5 காமனாக இருக்கா. ஸோ அதை டிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு பி கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி கிராஸ் சி இஸ் ஈக்குவல் டு இதெல்லாம் காமனாக இருக்குது 5, 5. நெக்ஸ்ட்டு 5, 6. அப்புறம் 6, 5. நெக்ஸ்ட்டு 6, 6. மொத்தம் 4 வேல்யூஸ் வந்து காமனாக இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ இதுதான் இதுக்கான இன்டர்செக்ஷன் வேல்யூஸ். ஸோ 5, 5, 5, 6, 6, 5 and 6, 6. இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு டினோட் பண்ணிக்கலாம். இப்போது ஈக்குவேஷன் 1ம் ஈக்குவேஷன் 2ம் நமக்கு எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருந்திருக்கும். ஓகேவா. ஸோ அதனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணிடலாம் அப்படின்னா ஈக்குவேஷன் 1 is equal to ஈக்குவேஷன் 2. ஸோ LHS is equal to RHS. ஸோ ஃபைனலி A cross A is equal to B cross B intersection C cross C. Okay. So
இந்த சம் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ.